அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக ரயில்வே துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9900 வேகன்சி வந்திருக்குது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே துறையில் உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வந்தாலும் ஆனால் ரெக்குயர்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் கம்மி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி விண்ணப்பிச்சு எப்படி எக்ஸாமினேஷன் எழுதி எப்படி 9900 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி போஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஎல்பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 19900 சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5/5/2025 லாஸ்ட் டேட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்களா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்களா அங்கன்வாடி ஜாபு சத்துணவு ஜாபு எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேனல் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் புது ஒரு சந்தா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆர்ஆர்பி ரெக்குயர்மெண்ட் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2025 9900 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி போஸ்ட்டு விண்ணப்பிக்கிறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 9900 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வாங்குறதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் ஜாப் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9900 வேகன்சி இருக்குது. இந்த வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஆல் ஓவர் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 9900 வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு உள்ளே தான் வேலை இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா லோகோ பைலட்டுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் எங்கே வேணாலும் போகிற மாதிரி வர மாதிரி இருக்கும். இந்த ஜாப்க்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 10th படிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரீஷியன் மெக்கானிக்கு இந்த மாதிரி படிச்சிங்களா வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. மோட்டார் வெஹிக்கல் படிச்சிங்களும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஏதாவது கோர்ஸ் பண்ணியிருந்தா அப்ரண்டிஸ் இந்த மாதிரி முடிச்சிருந்தீங்களா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க. டிப்ளமாவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படிச்சிங்க எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் 18 33 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸும் ஓபிசி கேண்டிடேட் 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 19900 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தாலும் போக போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் இன்க்ரிமெண்ட் அதிகமாகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாத அலவன்ஸு பெனிஃபிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் கிடச்சின்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. உங்களுக்கு 2 எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு CPT 1 CPT 2ன்னு சொல்லி வைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லா கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா BC MBC இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த SC ST எக்ஸர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 250 சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷனுக்கு மட்டும்தான். அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் CPT 1 பாஸ் பண்ணிங்களா அடுத்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ வந்து எவ்வளோ ஃபீஸு எக்ஸாமினேஷன் டேட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எப்படி விண்ணப்பிக்கலான்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டும் அதை போட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம். பேசிக் டீட்டெயில்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சம் டீட்டெயில்ஸ் கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10/4/2025 அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 9/5/2025 வந்து பார்த்திங்கன்னா முடியதாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே எல்லாருமே விண்ணப்பிச்சிருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு இம்பார்ட்டன்ட் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க அப்ளை பண்ணி இந்த ஜாப் வாங்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.